So good evening. So last year current affairs RBI announcement one. RBI said banks will be temporarily allowed to raise fresh FCNR and NRE deposits without reference to the current regulations on interest rates with effect from July 7, 2022. This relaxation will be available for the period up to October 31, 2022. So இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துச்சு RBI. That is FCNR அக்கௌண்ட்டுக்கும் NRE டெபாசிட் அக்கௌண்ட்ஸுக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல பேங்க்ஸே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை டிசைட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கேப் இல்லை, மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் இல்லாம இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பேங்க்ஸே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ எதுக்காக அது கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி FCNR அக்கௌண்ட்னா இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, FCNR அக்கௌண்ட்னா என்ன, NRE அக்கௌண்ட்னா என்ன, அப்போ அதுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கேப் ரிலாக்ஸ் பண்ண சொன்னாங்க RBI. அப்போ இதில் FCNR அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் FCNR அக்கௌண்ட்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஒரு NRI ஃபாரின் கரன்சிஸ்லேயே இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேர் FCNR அக்கௌண்ட், ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட். நான் ரெசிடென்ட்னா NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன். ஸோ ஒரு NRI இந்தியாவில் ஃபாரின் இப்போ நார்மலாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம், என்ன கரன்சியில் இருக்குது? ருப்பியில், டொமஸ்டிக் கரன்சியில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு NRIக்கு இந்தியாவில் இந்தியன் பேங்க்ஸ் தர ஃபாரின் கரன்சியில் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேர் FCNR அக்கௌண்ட். ஸோ இட் அலவுஸ் NRIs டு இன்வெஸ்ட் ஃபாரின் கரன்சி இன் டேர்ம் டெபாசிட். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். ஃபாரின் கரன்சிஸ்லேயே ஒரு NRI இந்தியன் பேங்க்ஸில் ஃபிக்ஸடு டெபாசிட் மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கான அக்கௌண்ட். அண்ட் ஏர்ன் டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட். இப்போ நார்மலாக நம்ம FD போட்டோம்னா அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். பட் இந்த FCNRல டெபாசிட் பண்ணுறாங்க, ஃபாரின் கரன்சிலேயே NRI டெபாசிட் பண்ணலாம், அதுக்கு என்ன உண்டு? டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ தே கேன் பெனிஃபிட் ஃப்ரம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் இந்தியா வைல் ஹோல்டிங் தேர் டெபாசிட்ஸ் இன் அ ஃபாரின் கரன்சி, thus protecting them against exchange rate fluctuations. இப்போ ஃபாரின்ல வச்சிருந்து அதை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர்றப்போ அன்னைக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குமோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு தான் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ முன்னாடியே வச்சுக்கிட்டாரு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபேவரபிளா இருக்கிறப்பவே இந்தியாவுக்கு அந்த பணத்தை அனுப்பிச்சு இந்தியாவில் இருக்கிற பேங்க்ல ஃபாரின் கரன்சிலேயே டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான அக்கௌண்ட்டுக்கு பேரு FCNR அக்கௌண்ட். இப்போ இந்த FCNR அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல லிமிட்ஸ் எதுவும் இல்லை. அப்படி அந்த லிமிட்ஸை யாரே டிசைட் பண்ணிக்கலாம்னு RBI சொல்லுது, பேங்க்ஸே டிசைட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அப்போ இதனால என்ன ஆகும்னா நிறைய NRI டெபாசிட்ஸ் இந்தியாவுக்கு வரும். இப்போ நிறைய NRI டெபாசிட்ஸ் வர்றப்போ ருப்பி என்ன ஆகும்? ருப்பி அப்ரிஷியேட் ஆகும். இப்போ டாலருக்கு அகெயின்ஸ்டா ருப்பி டெப்ரிசியேட் ஆகிட்டே இருந்துச்சா லாஸ்ட் இயர்? இந்த ருப்பி டெப்ரிசியேஷனை அரெஸ்ட் பண்றதுக்காக, டிஃபெண்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துச்சு RBI. ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு பேர் FCNR அக்கௌண்ட். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? NRE அக்கௌண்ட். அதே மாதிரி NRO அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ இதில் இந்த FCNR அக்கௌண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் FCNR அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபாரின் கரன்சிலே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கான அக்கௌண்ட். இந்தியாவில் இந்தியன் பேங்க்ஸில் ஒரு NRI ஃபாரின் கரன்சிலே பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸடு டெபாசிட் அக்கௌண்ட். டேர்ம் டெபாசிட்னா என்ன? இப்போ நார்மலாக நம்ம பேங்க்ஸில் வச்சிருக்கிற அக்கௌண்ட் என்ன? சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி கம்மி. ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக. இப்போ ஃபாரின்ல ஒர்க் பண்ணுற NRI இந்தியாவில் ஃபாரின் கரன்சிலே வைக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். அப்போ இதில் இட் ஹேஸ் அ மினிமம் டென்யூர் ஆஃப் 1 year அண்ட் மேக்ஸிமம் டென்யூர் ஆஃப் 5 years. நான் டாக்ஸபிள். இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் தீஸ் அக்கௌண்ட்ஸ் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டாக்ஸேஷன். நார்மலா ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஃப்ரீ ரிப்பாட்ரியேஷன், திருப்பி எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு எந்த சார்ஜஸும் போட மாட்டாங்க. கேன் ஃப்ரீலி ரிப்பாட்ரியேட் போத் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் இன்கம் அப்ராட். மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு, வட்டியோட திருப்பி மெச்சூர் ஆகிறப்போ அவர் ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம்? வித்ட்ரா பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி ஃபார் லோன்ஸ். இந்த FCNR டெபாசிட்ஸை கொலேட்ரலா காமிச்சு இந்தியன் ருபீஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? இந்தியாவில் லோன் வாங்கிக்கலாம். அது இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு FCNR அக்கௌண்ட்ல. இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி NRIஸ்க்கு இருக்கிற அதர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ NRE அக்கௌண்ட்னு இருக்கு, NRO அக்கௌண்ட்னு இருக்கு.
non-resident external account, non-resident ordinary account. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன? ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட். அது இல்லாம இப்போ பார்க்க போறது என்னன்னா என்ஆர்இ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். அப்ப இதுக்கும் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த ரெண்டுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட். எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். இப்போ நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்னா என்னன்னா இட் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் அன் என்ஆர்ஐ டு டிரான்ஸ்ஃபர் ஃபாரின் ஏர்னிங்ஸ் டு இந்தியா. என்ஆர்ஐயோடைய ஆர்டினரி அக்கௌண்ட்ங்கிறது என்னன்னா இந்தியாவில் ஏர்ன் பண்றதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான அக்கௌண்ட்டுக்கு பேரு ஆர்டினரி அக்கௌண்ட். எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்னா வெளிநாட்டில் ஏர்ன் பண்றது இந்தியாவில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான அக்கௌண்ட். ஸோ இட் இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் அன் என்ஆர்ஐ டு மேனேஜ் த இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா. ஆர்டினரி அக்கௌண்ட் இன்கம் ஃப்ரம் இந்தியாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான அக்கௌண்ட். எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபாரின் ஏர்னிங்ஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான அக்கௌண்ட். இப்போ ஃபாரின் ஏர்னிங்ஸ்ல ஏர்ன் பண்றதை இந்தியாவில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ. பட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டாக்ஸபிள். கேன் ரிப்பாட்ரியேட், திருப்பி எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். மீன்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ரிப்பாட்ரியேட் அப்படின்னா என்ன? திரும்பி லிக்விட் அசெட்ஸை ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கிறதுக்கு பேரு ரிப்பாட்ரியேட் பண்ணிக்கிறது, ரிப்பாட்ரியபிள். Can repatriate the interest amount. The principal amount can be repatriated within the limits. Joint account ஆவும் இதை ஓபன் பண்ணலாம். Can be opened by 2 NRIs. But இங்க NRO account, ordinary account can be opened by an NRI along with an Indian citizen or another NRI. Deposits and withdrawals. NRE account can deposit in foreign currency and withdraw in Indian currency. NRO account can deposit in foreign as well as Indian currency and withdraw in Indian currency. இதுல எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க் இருக்கானா? எஸ். ப்ரோன் டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க், நாட் ப்ரோன் டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க். ஏன்னா இங்க இது இன்டர்னலா மெயின்டைன் பண்றது, இது என்ன பண்றாங்க? ஃபாரின் ஏர்னிங்ஸை மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட். இப்போ இந்த மாதிரி என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட் இருக்கு. இந்த ரெண்டுமே என்ன அக்கௌண்ட்? சேவிங்ஸ் அக்கௌண்ட். எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். இந்த 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இது கரண்ட் பேஸ்ல இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கேப் வந்து ஆர்பிஐ ரிலாக்ஸ் பண்ணுச்சு டு அட்ராக்ட் மோர் டெபாசிட்ஸ் ஃப்ரம் என்ஆர்ஐஸ். இப்போ என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் உள்ள வரப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆகும்? என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் நிறைய வரப்போ ருபி அப்ரிஷியேட் ஆகும், இல்லை ருபி ஃபால் ஆகிறது என்ன ஆகும்? குறையும் அகைன்ஸ்ட் டாலர். இப்போ இந்த 3 அக்கௌண்ட்டையுமே கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. என்ஆர்இ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட், எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட். ஸோ டெபாசிட் என்ஆர்இ அக்கௌண்ட்ல ஃபாரின் கரன்சியில் பண்றோம். என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல இந்தியன் கரன்சி அலாங் வித் ஃபாரின் கரன்சி. எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் ஃபாரின் கரன்சி. வித்ட்ராயல்ஸ் என்ஆர்இ அக்கௌண்ட்ல இந்தியன் ருப்பியில வித்ட்ரா பண்றாங்க, என்ஆர்ஓலையும் இந்தியன் ருப்பியில வித்ட்ரா பண்றாங்க, எஃப்சிஎன்ஆர்ல ஃபாரின் கரன்சியில வித்ட்ரா பண்றாங்க. என்ஆர்இ அக்கௌண்ட்டும் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டும் ஃபுல்லி ரிப்பாட்ரியபிள். என்ஆர்ஓ அக்கௌண்ட் வித் லிமிட்ஸோட தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும், ரிப்பாட்ரியபிள். அக்கௌண்ட் டைப் என்ஆர்இ, என்ஆர்ஓ ரெண்டுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்? ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல டேர்ம் டெபாசிட்ஸும் அலோவ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் அண்ட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது சேவிங்ஸ் அக்கௌண்ட், அது ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். இதுல ஜாயிண்ட் அக்கௌண்ட் அலௌடு வித் என்ஆர்ஐ ஒன்லி. இங்க ஒரு இந்தியனோட சேர்ந்து அலாங் வித் என்ஆர்ஐ ஒரு இந்தியன் சிட்டிசனும் சேர்ந்து தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அது எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் 2 என்ஆர்ஐ சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம்? ஜாயிண்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். லோன் வந்து அவைல் பண்ணிக்கலாமானா எல்லா அக்கௌண்ட்ஸ்லயும் அவைல் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே டெபாசிட்ஸ் ஒன்று இருந்தாலே அதை பேக்கப் காமிச்சு என்ன பண்ணிக்கலாம்? லோன்ஸ் கேன் பி அவைல்ட். பட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல கேன் அவைல் இன் ஃபாரின் கரன்சி வித் கண்டிஷன்ஸ். அதை காமிச்சு நீங்க ஃபாரின் கரன்சிலே லோன் வாங்கிக்கலாம். என்ஆர்இ அக்கௌண்ட், எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. என்ஆர்ஓ ஆர்டினரி அக்கௌண்ட் என்ன உண்டு? டாக்ஸபிள். சரி, ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்துங்க. இதுல இந்த என்ஆர்இ அண்ட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துங்க. இந்த ரெண்டுக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கேப்பை ரிலாக்ஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணுன்னா ருபி ஃபால் ஆகிறத டிஃபெண்ட் பண்ணும். பிகாஸ் இட் வில் அட்ராக்ட் மோர் டெபாசிட்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கேப் வந்து குறைச்சது மட்டும் இல்லாம இந்த டெபாசிட்ஸை எதுக்கு கீழே கொண்டு வர மாட்டாங்கன்னா, உங்களுக்கு சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னா என்ன? டெபாசிட்ஸ்ல சர்டைன் பர்சன்டேஜை கேஷாவே ஆர்பிஐட்ட பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு சிஆர்ஆர்.
கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் லிக்விட் அசெட்ஸ்ல பார்க் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு எஸ்எல்ஆர். இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் ஆர்பிஐ கன்சிடர் பண்ணாது. அப்ப இதுக்கு கீழே டெபாசிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணாங்கன்னா பேர்டன் கிடையாது பேங்க்ஸுக்கு. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ரெக்யர்மெண்ட்ஸுக்கான பேர்டன் கிடையாது. அப்ப இந்த டெபாசிட்ஸுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். பேங்க்ஸ் வந்து டெபாசிட்ஸுக்கு, இந்த மாதிரியான டெபாசிட்ஸ்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ இன்னும் கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் டெபாசிட்ஸ் என்ன பண்ணலாம்னா ஃபாரின்ல இருந்து அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த டிஃபரெண்ட் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபாரின் கரன்சி இன்க்ரீஸ் பண்ணுதா இல்லையா? சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி இன்க்ரீஸ் ஆகுதா? எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்ல நிறைய டெபாசிட்ஸை நீங்க ரிசீவ் பண்றப்போ சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி இன்க்ரீஸ் ஆகுது இல்லை? அப்ப டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்போ டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி குறையும். அப்ப அந்த விதத்துல அது ருப்பி அப்ரிசியேஷனுக்கு என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். நீங்க இப்ப பேங்க்ஸ் அந்த டெபாசிட்ஸை வாங்கி வச்சு என்ன பண்றாங்க? அப்படியே வச்சுப்பாங்களா? அதை பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க? இப்போ டாலர்ஸ் கேட்குறவங்களுக்கு அதை ரொட்டேட் பண்ணி விடுவாங்களா? ரொட்டேஷனில் அதை யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா? எப்போ தான் திருப்பி எடுக்க முடியும்? 1 year to 5 years அது லாக் ஆக போகுது. இப்போ அது வரைக்கும் பேங்க்ஸ் அதை என்ன லாக்கரில் போட்டு பூட்டி வச்சுருவாங்களா அந்த டாலரை? அது ரொட்டேஷனில் விடுறதுக்கு பேங்க்ஸுக்கான பொட்டன்ஷியல் ஃபாரின் டாலர்ஸ் அது கொடுக்குதா இல்லையா? அப்போ சப்ளை ஆஃப் டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ டிமாண்ட் ஃபார் டாலர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த விதத்தில் அது ருப்பி டெப்ரிசியேஷனை ரெடியூஸ் பண்ணும். இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ நார்மலா ஃபண்ட் அப்படின்னால என்ன? நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு காமன் பர்பஸ்க்காக அக்யூமுலேட் பண்றதுக்கு பேர் தான் ஃபண்ட். அந்த ஃபண்டுக்கான அப்ஜெக்டிவ் என்னன்னு பெரும்பாலும் ப்ரிஃபிக்ஸ்லயே இருக்கும். இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட். அப்போ ரிலீஃப் மெஷர்ஸுக்காக யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து அக்யூமுலேட் பண்ண பூலப் பண்ண பணத்தை பேர் தான் என்னன்னு சொல்றோம்? ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இப்போ இந்த ஃபண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காக. பட் அது ஏன் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ நார்மலா என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஒரு பிசினஸ் அவங்கள லிஸ்ட் பண்ணிக்கிட்டு ஷேர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது மூலமா என்ன பண்றாங்க? கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க. இதெல்லாம் கன்வென்ஷனலான ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய வந்து ஆல்டர்னேட்டிவா இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இருக்குல்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு போய் லிஸ்ட் பண்ணி அது மூலமா ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றது அப்படிங்கிறது கன்வென்ஷனலா ஃபாலோ பண்ற சில ஃபண்ட் ரைசிங் மெத்தட்ஸ். அப்போ அது இல்லாம இப்போ ரீசெண்டா என்ன பண்றாங்க? நிறைய ஆல்டர்னேட்டிவ் வேஸ்ல ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அதுக்கான ஃபண்ட்ஸை தான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறோம். தே ஆர் பிரைவேட்லி பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ். பிரைவேட்லி பூல்டு அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள சேர்ந்து பணத்தை கொடுத்து ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்காக அக்யூமுலேட் பண்றாங்க. அதனால பிரைவேட்லி பூல்டு ஃபண்ட்ஸ் கலெக்டட் ஃப்ரம் சொபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ். அது யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. இப்போ நார்மலா என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் ஆயிருக்குன்னா அதை யார் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க? செபி வெரிஃபை பண்ணுது. அந்த அத்தன்டிசிட்டி, ஜென்யூன்னஸ் இதெல்லாம் செபி வெரிஃபை பண்ணி அவங்கள லிஸ்ட் பண்ண அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் பார்த்துக்கிறா? ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் யார் ரெகுலேட் பண்ணிக்கிறா? செபி ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்டட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருந்து கலெக்ட் பண்ணி இவங்க டைரக்டா அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸையும் யார் ரெகுலேட் பண்றா? செபி தான் ரெகுலேட் பண்ணுது. பட் இதுக்கு தனியான ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கு. அந்த மாதிரி பிரைவேட்லி பூல்டு வெஹிக்கிள், இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்க இருந்து ரைஸ் பண்ணலாம்? டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணலாம், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல தான் ஒன் ஆஃப் த ஃபண்ட்ஸ் என்ன ஏஞ்சல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றோம், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்ன்னு எல்லாம் சொல்றோமா? இப்போ அது இன்னைக்கு கூட டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம்ல, ஏஞ்சல் ஃபண்ட் அப்படிங்கிறது போத் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருந்து ரைஸ் பண்றது. ஃபார் இன்வெஸ்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் டிஃபைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். இப்போ இதுல 3 கேட்டகரி இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல 3 கேட்டகரி இருக்கு. கேட்டகரி 1 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், கேட்டகரி 2 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், கேட்டகரி 3 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான்
the venture capital funds including angel funds. So angel investors or angel funds அப்படிங்கிறதும் venture capital fundsங்கிறதும் கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டுமே நியூ வெஞ்சர்ஸ், புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற பிசினஸஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஃபண்ட்ஸ். அதை ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்றோமா? ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்னா ஃப்ரெஷ்ஷான ஐடியாவோட புதுசா ஸ்டார்ட் பண்ற பிசினஸஸ். இப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸை தான் ஏஞ்சல் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், ஆர் ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம். நார்மலாக வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ங்கிறவங்க இன்ஸ்டிடியூஷனாக இருப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபண்ட் ரைஸ் பண்ணும் இன்ட்ரெஸ்டட் இன்வெஸ்டர்ஸ் இருந்து, அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸுங்கிறவங்க இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மாதிரி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட், சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட் இப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் கேட்டகரி 1. இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குல்ல, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருவாங்களான்னா வரமாட்டாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது தனி கேட்டகரி. அது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஆக்சுவலா கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே கிரியேட் பண்ற ஒரு கம்பெனி பூல் அப் பண்ணது மணியை, பூல்டு மணியை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுக்கு எந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ங்கிற கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்ட்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட், ஏஞ்சல் ஃபண்ட் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரமாட்டாங்க, எக்ஸம்டட் ஃப்ரம் இந்த கேட்டகரி. இந்த டெஃபினிஷனுக்கு கீழே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் not coming. So AIF does not include funds covered under SEBI Mutual Fund Regulations, SEBI Collective Investment Schemes Regulation Act of 1999. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிற கேட்டகரி தனி. சரி, அப்போ இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் எதுல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? Primarily, they will invest in companies that are engaged in infrastructure works like constructing railroads, airports, ports. Individuals who like to invest in infrastructure development generally invest in these types of funds. Venture capital funds, they put their money into promising entrepreneurial business. Promising அப்படினால என்ன, potential இருக்கிற rising business, புதுசா வர்ற business. They have huge capital requirements, high net worth individuals who have high risk taking capacity. அவங்க கிட்ட இருந்து தான் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதான் சொபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. அதே மாதிரி அவங்கனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் கம்மி, ஃபியூ லேக்ஸ் வரைக்கும் தான். நார்மலா ஒரு ஐபிஓல 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றவங்கள தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூ தௌசண்ட்ஸ்ல இருந்து ஃபியூ லேக்ஸ் வரைக்கும் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த ஏஞ்சல் ஃபண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகம், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரி 1ல தான் ஏஞ்சல் ஃபண்ட்ஸும் வருது. திஸ் டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஜெனரலி இன்வெஸ்ட் இன் நியூ ஸ்டார்ட் அப்ஸ். தே டு நாட் ரிசீவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். ஈச் ஏஞ்சல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ஜெனரலி அலோகேட்ஸ் a minimum funding of rupees 25 lakhs. இதான் சொபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா மினிமமா இந்த அளவுக்காவது இன்வெஸ்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறோம். அப்போ இவங்களை ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்ல முடியுமா? ரீட்டைல் இன்வெஸ்டர் அப் டு ஒரு 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றவங்க தான் ரீட்டைல் இன்வெஸ்டர், சிறு முதலீட்டாளர்கள். இப்போ இவங்கெல்லாம் வந்து கெப்பாசிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கவங்க. சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ சோஷியல் வெஞ்சர் ஸ்கீம்ஸ் புட் தேர் மணி இன் பிசினஸஸ் தட் டேக் பார்ட் இன் philanthropic ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஆல்ரெடி கூட பார்த்தோம், ஒரு லாஸ்ட் கிளாஸ்லயோ அதுக்கு முந்தின கிளாஸ்லயோ கூட பார்த்தோம். சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு தனி கேட்டகரி ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே வரப்போகுது. சோஷியல் என்டர்பிரைசஸ்னா என்ன? இந்த மாதிரி சோஷியல் பெனிஃபிட்ஸை தரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ அதுக்குன்னே ரைஸ் பண்ணுற ஃபண்டுக்கு பேர் சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட். இவங்க பெருசாக கமர்ஷியல் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க மாட்டாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கமர்ஷியல் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க மாட்டாங்க, சோஷியல் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்குறவங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் கேட்டகரி 1 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். கேட்டகரி 2 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல தான் டெப்ட் ஃபண்ட்ஸ் வராங்க. டெப்ட் ஃபண்ட்ஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாண்ட்ஸில், டிபென்ச்சர்ஸ்ல, இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஃபண்ட்ஸுக்கு பேரு டெப்ட் ஃபண்ட்ஸ். ஸோ தீஸ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் இன் டெப்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் that follow good corporate governance models and have decent growth potential. However, they are not for conservative investors as they have low credit rating. இதுல ரிஸ்க் அதிகம், ஏன்னா அவங்க அன்லிஸ்டட் கம்பெனிஸ். அதே மாதிரி இவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி போக முடியுமா, பின்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ட்ராக் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது.
ஏன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஜெனரலா ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டார்ஸ், அவங்களுக்கான ஃபண்ட்ஸ். அப்போ நார்மலாக என்எஸ்சி பிஎஸ்சியில் நீங்கள் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிஸுக்கு உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். செபியுடைய ஸ்குருட்டினைசேஷனுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட் பண்ணவே அலோவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அந்த இன்வெஸ்டார்ஸ் எல்லாம் அந்த ஃபண்டுக்குள்ள எந்த இன்வெஸ்டார்ஸ் எல்லாம் வராங்களோ அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி படி இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான செக்யூரிட்டிஸ்ல மீன்ஸ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிஸ்க் அதிகமா இருக்கு, ஆனால் லோ கிரெடிட் ரேட்டிங். அதே மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு இருக்கு. ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா இந்த ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்குனே ரைஸ் பண்ற ஃபண்ட்ஸுக்கு பேரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்ப அது இந்த ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும், டெப்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் ஏஞ்சல் ஃபண்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் ஹெட்ஜ் ஃபண்டா. இன்னும் அனதர் கேட்டகரி ஆஃப் ஃபண்டுக்கு பேரு ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்கு. இப்போ அதர் ஃபண்ட்ஸ்ல அதர் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஃபண்டுக்கு பேரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் இன் அன்லிஸ்டட் பிரைவேட் பிசினஸஸ் தட் ஃபேஸ் டிஃபிகல்டி இன் ரைசிங் கேபிட்டல் பை இஷ்யூவிங் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ இதுவுமே அன்லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது என்எஸ்சி பிஎஸ்சியில வராம வெளியில கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கான கம்பெனிஸ் இருக்காங்கல்ல. ஸோ இவங்க பிரைவேட் ஈக்விட்டின்னு ஏன் சொல்றோம்னா பல்கா ஷேர்ஸ் வாங்கிப்பாங்க. இவங்க எவ்வளவு ஃபண்ட் பண்றாங்களோ அந்த பிசினஸ்க்கு அதுக்கு ஷேர்ஸ் வாங்கிப்பாங்க, பல்கா ஷேர்ஸ் வாங்கிப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றவங்க, பல்கா இன்வெஸ்ட் பண்றவங்க. இந்த கேட்டகரி 3ல ஹெட்ஜ் ஃபண்டுங்கிற கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி பைப், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஈக்விட்டி. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், ஒரு அன்கன்வென்ஷனலான சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்டிசஸ் மெத்தடாலஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு பார்த்தோம். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஷார்ட் செல்லிங், அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஜ், இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு பேரு ஹெட்ஜ் ஃபண்ட். நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன, மார்க்கெட் போகிற போக்குல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுப்பார் ஃபண்ட் மேனேஜர். ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா மார்க்கெட்டே இவங்க போக்குல என்ன பண்ணிக்க முடியும், ஆல்டர் பண்ண முடியும். அதுக்கான சில டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெகுலேஷன், அதே மாதிரி கொஞ்சம் அன்கன்வென்ஷனலான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம். இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் யாருக்கானது, அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் ஹெட்ஜ் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கானது, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கலெக்ட் மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் இன் ஆர்டர் டு இன்வெஸ்ட் இன் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் போத் ஆன் த டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ஸ். These schemes follow an aggressive investment strategy to provide a higher return on investment for its investors. Moreover, they have a high expense ratio. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறதுனால கமிஷன் அதிகமா இருக்கும். சரி, ஸோ அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நத்திங் பட் கமிஷன் அதிகமா இருக்கும்னு வச்சுங்க. அதுக்கு டெக்னிக்கலா உள்ள போய் நீங்க ஒன்றும் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பைப் அப்படிங்கிறது பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஈக்விட்டி ஃபண்ட், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஷேர்ஸ்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பல்கா பப்ளிக் ஷேர்ஸா வாங்குறதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்கன்னா அந்த டைப் ஆஃப் ஃபண்டுக்கு பேரு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஃபண்ட். ஸோ நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு கம்பெனி கிட்ட மார்க்கெட் ரேட்டை விட எனக்கு கம்மியா வந்து ஷேர்ஸ் தந்தீங்கன்னா நான் பல்கா இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்பாங்க. அப்போ அதுக்கு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பல்கா வந்து ஒரு பப்ளிக் ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு பிரைவேட் ஈக்விட்டி இன் பப்ளிக் ஃபண்ட். சரியா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் தான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால யாரு, ரீட்டைல் இன்வெஸ்டர் கிடையாது, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். அவர் என்ன பண்ண ரெடியா இருக்கிறாரு, நிறைய ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறார். அப்ப அவருக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்க முடியும், ஹி இஸ் ரெடி டு டேக் மோர் ரிஸ்க். ஏன் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்லயே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும், ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் ரிட்டர்ன்ஸ். அந்த ஃபண்டவே ஏஞ்சல் ஃபண்டுன்னு ஏன் சொல்றீங்க, ஏஞ்சல் ஃபண்ட் அந்த நேமே என்னென்ன, ஏஞ்சல் ஃபண்ட் ஒரு கனவு உலகத்தில் நிறைய ரிட்டர்ன்ஸ், ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க ரிஸ்க் அதிகமா எடுக்க ரெடியா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்ப ரிஸ்க் அதிகமா எடுக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் உள்ள ஃபார்முலா என்ன, எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்ப நிறைய ரிஸ்க் அவர் டெலிபரேட்டா தான் எடுக்கிறார். அப்ப அவருக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு, அந்த ஃபண்டை அவங்க கரெக்டா தான் இன்வெஸ்ட் பண்றாங்களான்னு யாரு ரெகுலேட் பண்றா, செபி ரெகுலேட் பண்ணும். பட் அப்படி லாஸ் ஆனா அதுக்கு என்ன கிடையாது, யாரும் பொறுப்பு கிடையாது. இப்ப ஈவன் ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னா செபி திருப்பி தருமா, செபி திருப்பி தராது. இப்ப ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு கன்வென்ஷனலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பட் ரிஸ்க்கும் என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. ஈவன் பேங்க்ல நீங்க டெபாசிட் வச்சீங்கன்னா கூட என்டையர் டெபாசிட்ஸ்க்கும் கேரண்டி இருக்கா,
பேங்க்ஸ்ல நீங்க வைக்கிற எல்லா டெபாசிட்டுக்கும் கேரண்டி இருக்கா? 10 லட்ச ரூபா பேங்க்ல வச்சீங்கன்னா ஒருவேளை அந்த பேங்க் திவாலானா உங்க 10 லட்சமும் கிடைக்குமா? கிடைக்காது. அப் டு 5 lakhs வரைக்கும் தான் கிடைக்கும். அது கூட யாருக்கு கொடுக்குற கேரண்டி? அந்த நம்ம பார்த்தோமே, அந்த 2-3 கிளாஸஸ் பேக் பார்த்தோமா, டிஐசிஜிசி கொடுக்குற கேரண்டி பேங்க் தராது. பேங்க்ல நீங்க டெபாசிட் வைக்கிறது எதை நம்பி வைக்கிறீங்க? லாஸ் ஆகாதுன்னு நம்பி வைக்கிறீங்க. ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ ரெகுலேஷனை தாண்டியும் ஒரு பேங்கிங் பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஆர்பிஐயோ பேங்கோ நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இப்போ ஷேர் மார்க்கெட் அதை விட ரிஸ்க் இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அப்ப அதுல என்ன ப்ரொடெக்ஷன் தர முடியும்? வாட் வில் பி த செக்யூரிட்டி கேரண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிவன் டு இண்டிவிஜுவல்? அதான் அந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்னா ரிஸ்க் அதிகமா எடுக்கிற இன்வெஸ்டார் நார்மலா என்ன பண்ணலாம்? இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டார்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ்ல அதுலயும் ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்றோமா? ஸோ ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா ரிஸ்க் கம்மி அப்படின்னு வேணா சொல்லலாம். அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேரண்டி கிடையாது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கேரண்டி கிடையாது. இப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க, கேரண்டியா? கோல்டு எதை நம்பி வாங்குறீங்க? இப்போ இன்னைக்கு 45,000 46,000 போயிருச்சு ஒரு பவுன். எதை நம்பி இப்போ ஒருத்தர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாரு, எதை நம்பி இன்வெஸ்ட் பண்றாரு? என்ன கேரண்டி இருக்கு? நிச்சயமா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும்னு உங்களுக்கு யாரு கேரண்டி தந்தது? எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்களா நம்புறீங்க கோல்டு பிரைஸ் ஃபர்தரா அடுத்த வருஷம் என்ன ஆகும்னு நம்புறீங்க, இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புறீங்க. ஃபால் ஆச்சுன்னா யூ ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன், பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கனாலும் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறீங்க. எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் என்ன இருக்கு? ரிஸ்க் இருக்கு. ரிஸ்கே இல்லாத ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி மட்டும்தான். அதனாலதான் அதை என்ன சொல்றோம்? கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டி. இந்த ரெகுலேட்டிங் மெக்கானிசம் எல்லாம் என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற ஃபண்டை, இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்கன்னா கரெக்டா தான் இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கறத தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து தப்பா போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியாது? யாரும் எந்த பிளேம் பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் லாபம் வந்தா மட்டும் வாங்கிக்குவீங்க, லாஸ் ஆனா மட்டும் அவர் எனக்கு பணத்தை திருப்பி தரணும்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. லாபம் வந்தா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு எனக்கு நீ நிறைய லாபம் பார்த்து கொடுத்துருக்க, அதனால உனக்கு இன்னும் நிறைய கமிஷன் கொடுப்பேன்னு கொடுப்பீங்களா? அப்போ லாஸ் ஆனா மட்டும்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே என்ன, அதுதான் உங்களுக்கு டிஸ்க்ளைமரே போடுவாங்கல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ், ரீட் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்றாங்களா இல்லை? அதனால நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் கன்வென்ஷனலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிக ரிஸ்க் இருக்கிறது. இது யாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் கிடையாது? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கான அதனாலதான் இதை என்ன சொல்றோம்? ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். சரியா? இப்போ ஆர்டிஓ உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னா அந்த வண்டி ஆக்சிடென்டே ஆகாதுன்னு அர்த்தமா? ஆர்டிஓ ஆஃபீஸில் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறோம், அவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. இல்லை லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஆக்சிடென்ட்டே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அர்த்தமா? ஒரு டிரைவ் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுக்குற சர்டிஃபிகேட் அது. இந்த வெஹிக்கிள் பப்ளிக் ரோட்ல டிரைவ் பண்றதுக்குரிய கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஆர்டிஓ ஏதாவது கேரண்டி தந்திருக்காரா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் பணம் தந்துருவேன், உங்க வெஹிக்கிளை கொண்டு போய் நீங்க இடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான லாஸை நான் ஏத்துப்பேன், அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணி வச்சிருக்கணும்? இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் பண்ணிக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு? ரிஸ்க் இருக்கு. அந்தந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் இருக்கும். ரிஸ்கே இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதனாலதான் அதை கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அசலுக்கு நீங்க கொடுக்குற அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன ஆகாது? லாஸ் ஆகாது. அதே மாதிரி கவர்மெண்ட் தரேன்னு சொன்ன வட்டியை நிச்சயமா என்ன பண்ணிடுவாங்க? தந்துருவாங்க. மற்றபடி எல்லாத்துலயுமே எதுலையுமே கேரண்டி கிடையாது. கிரவுட் ஃபண்டிங் இருக்கு. இது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு கீழே வராது. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? கேட்டகரி 1, 2, 3 அதோட முடிஞ்சு. இல்லாம கிரவுட் ஃபண்டிங் இருக்கு. இது ஒரு அன்கன்வென்ஷனலான இப்ப ரீசெண்டா வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம். ஸோ கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெகுலேட் பண்றாங்க. ஏன்னா இதுலயும் நிறைய என்ன இருக்குது? ரிஸ்க் இருக்கிறதுனால ஆர்பிஐ ரெகுலேட் பண்றதுக்கு ஆனா மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் கிரவுட் ஃபண்டிங் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு கீழே வராது. செபி ரெகுலேட் பண்ணல. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் யார் ரெகுலேட் பண்றாங்க? செபி. கிரவுட் ஃபண்டிங் இஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. இப்போ கிரவுட் ஃபண்டிங் அஸ் த நேம் சஜஸ்ட் asks the crowd to give funds for specific projects, businesses, social ventures.
Small amounts of funds can be raised from large number of investors by launching fundraising campaigns, which are accompanied by strong advertising and run for specified periods. இப்போ ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இப்போ இதுல எல்லாம் வந்து பியர் டு பியர் லெண்டிங். இந்த கிரவுட் ஃபண்டிங்ல ஒரு கேட்டகரிக்கு பேரு பியர் டு பியர் லெண்டிங். அந்த பியர் குரூப்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, இந்த பிசினஸ்க்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சேர்த்து நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு கிரவுட் ஃபண்டிங் ஆர் பியர் டு பியர் லெண்டிங். The P2P lending is regulated by RBI. For crowdfunding, these fundraising projects are executed through crowdfunding platforms, social media, etc. இதுக்குனே சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, மைல் ஆப் அப்படின்லாம் சில ஆப்ஸ் இருக்கா. ஸோ அதெல்லாம் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம். சரியா? ஸோ இதுல இதுக்குனே எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஆப்ஸும் இருக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியாஸ்லயும் என்ன பண்றாங்க, ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க. In community crowdfunding, funds are raised for social or charitable causes, and money given here is akin to donations with no expectation of return. Some community crowdfunding platforms give rewards or gifts to the donors. The social objectives காக ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க கமர்ஷியலான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. மற்றபடி கமர்ஷியலான ப்ராஜெக்ட்ஸுக்கும் குட்டி குட்டியா நிறைய பேர்கிட்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்றது இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா. அதுக்குன்னே இருக்கிற crowdfunding platforms or applications or through social media, அது மூலமாவும் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க. இந்த மெத்தடாலஜிக்கு பேரு crowd funding. ஸோ இதுல ஆர்பிஐ உள்ள வரும். இந்த மாதிரியான crowd funding மெத்தட்ஸை யார் ரெகுலேட் பண்றாங்கன்னா ஆர்பிஐ. அது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கு கீழே வராது, அது செபி ரெகுலேட் பண்ணும். Participants in financial returns crowdfunding platforms expect to earn returns for the funds given. These platforms could be either peer-to-peer lending platforms or equity crowdfunding platforms. இப்போ சோசியல் மீடியா மூலமா நான் கேபிட்டல் கொடுக்குறேன், எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா, அந்த பிசினஸ்ல நீங்க கொடுக்குற மொத்த கேபிட்டல் எவ்வளவு, அதுல நீங்க கொடுக்குற கேபிட்டல் எவ்வளவு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. In India, community crowdfunding platforms are legal and allowed to function. Of the two types of financial returns crowdfunding, the RBI regulates peer-to-peer lending activities, but SEBI is yet to frame regulation for equity crowdfunding. So P2P lending is regulated by RBI. Equity crowdfunding அப்படிங்கிறத SEBI தான் ரெகுலேட் பண்ணணும், பட் இன்னும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரல. இந்த ஈக்விட்டி கிரவுட் ஃபண்டிங்க்கு SEBI வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. So P2P is a type of crowdfunding which is regulated by RBI. So next நாம பார்க்க போறது types of fiscal policy. Types of fiscal policy, அதுல counter cyclical fiscal policy இருக்கு, pro cyclical fiscal policy. Fiscal measuresனா என்ன, கவர்மெண்ட் உடைய எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ஜெனரேட்டிங் மெக்கானிசம், அதுக்கு கவர்மெண்ட் வச்சிருக்கிற பிளான்ஸ், ஐடியாஸ் எல்லாம் தான் ஃபிஸ்கல் பாலிசின்னு பார்த்துருக்கோமா. கவர்மெண்ட் உடைய ரெவன்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், டெப்ட், இது ரிலேட்டடான கவர்மெண்ட் டிசிஷன்ஸை தான் என்னன்னு சொல்றோம், ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபிஸ்கல் பாலிசியில கவுண்டர் சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி இருக்கு, ப்ரோ சைக்கிளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. இதுல சைக்கிள் அப்படிங்கிறது எக்கனாமிக் சைக்கிள் ஆர் பிசினஸ் சைக்கிள். எக்கனாமிக் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன, கண்டினியூஸா growth இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதை பூம் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக் பூம் பாசிட்டிவா இருக்கு, எக்கனாமிக் சைக்கிள் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா பூம் அப்படின்னு சொல்றோம். சைக்கிளிக்கல் அப்படிங்கிறப்போ என்ன சொல்றது, எழுத மாட்டீங்கன்னா என்ன பண்ண. ஸோ கண்டினியூஸா எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை பூம் அப்படின்னு சொல்றோம். எக்கனாமிக் growth குறைஞ்சிக்கிட்டே வந்தா ரெசஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெசஷன் அப்போ என்ன பண்ணணும், டிமாண்டை ஸ்டிமுலேட் பண்ணணும், பூஸ்ட் அப் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்.
இப்போ இந்த சைக்கிளுக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அது ப்ரோ சைக்கிள். என்ன சைக்கிள் இருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டா பிசிக்கல் பாலிசிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கவுண்டர் சைக்கிளிக்கல். சம்டைம்ஸ் கவுண்டர் சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி இருக்கும், சம்டைம்ஸ் ப்ரோ சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி இருக்கும். So cyclicality of the fiscal policy simply refers to change in the direction of government expenditure and taxes based on economic condition. So economic condition ங்கிறது என்ன? அது கண்டினியூஸா பாசிட்டிவான growth கொடுத்துட்டு இருக்கிறத பூம் அப்படின்னு சொல்றோம். கண்டினியூஸா எக்கனாமிக் growth ஃபால் ஆச்சுன்னா அதை ரெசஷன் சொல்றோம். ஸோ எந்த மாதிரி சைக்கிளோ அந்த சைக்கிளோடவே போற மாதிரியான பாலிசிஸ் எடுத்தா ப்ரோ சைக்கிள், அந்த சைக்கிளுக்கு அகைன்ஸ்டான பாலிசிஸ் எடுத்தாங்கன்னா அது கவுண்டர் சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோ சைக்கிளிக்கல், இப்போ ரெசஷன்னா என்ன அர்த்தம்? ஜிடிபி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது ரெசஷன். அப்போ ரெசஷன் அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ரெசஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணணும்னா கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசி எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மணி சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி டிமாண்டை பூஸ்ட் அப் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ப்ரோ சைக்கிளிக்கல் அப்படின்னா இன்னும் கூட ரெசஷன் என்ன ஆகட்டும், இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்னா அப்ப கான்ட்ராக்ஷனரி பிசிக்கல் பாலிசி, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறாங்க. அப்ப ரெசஷன்ல இருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர முடியுமா? அதே மாதிரி டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப இது வந்து என்னன்னா ப்ரோ சைக்கிளிக்கல். அதே மாதிரி எக்ஸ்பான்ஷனரி பாலிசி அப்படிங்கிறப்ப என்ன? ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக எடுக்கிற நடவடிக்கைகள். அப்ப கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்றாங்க, டாக்ஸஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரோ சைக்கிளிக்கல்ல எடுக்கிற பாலிசிஸ். அண்ட் கவுண்டர் சைக்கிளிக்கல்னா அப்படியே ஆப்போசிட்டா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எடுக்கிற பாலிசிஸ் வந்து கவுண்டர் சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி. இப்போ நார்மலா ரெசஷன் அப்போ கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசினா என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பென்சஸ், கவர்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும், டாக்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல இதை வந்து என்னன்னு சொல்றோம்? எக்ஸ்பான்ஷனரி பிசிக்கல் பாலிசி. இதே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி டாக்ஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கான்ட்ராக்ஷனரி பிசிக்கல் பாலிசி. இப்போ ப்ரோ சைக்கிளிக்கல் பாலிசியோட அவுட்கம் என்னன்னா இட் டீப்பன்ஸ் ரெசஷன். அதாவது ரெசஷன் அப்போ ப்ரோ சைக்கிளிக்கல் பாலிசி எடுத்தாங்கன்னா ஃபர்தர் ரெசஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ரெசஷன் அப்போ என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அதை ரெக்கவர் பண்ண வைக்கிறதுக்கு? கவுண்டர் சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி எடுக்கணும். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ இருக்குல்ல, ரெசஷன் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல ரெசஷன் இருக்கிறனால இந்த மாதிரி ப்ரோ சைக்கிளிக்கல் கவுண்டர் சைக்கிளிக்கல் பாலிசிஸ்னா என்னென்னலாம் கேட்பாங்க. The counter-cyclical fiscal policy refers to the steps taken by the government that go against the direction of economic or business cycle. Thus, in a recession or slowdown, the government increases expenditure and reduces taxes to create a demand that can drive an economic boom. On the other hand, during a boom in the economy, counter-cyclical fiscal policy aims to raising taxes and cutting public expenditure to control inflation and debt. ஸோ ரெசஷன் இருந்தா அதை கவுண்டர் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, பூம் இருந்துச்சுன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. ரெண்டுமே என்ன? கவுண்டர் சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி. இதே ப்ரோ சைக்கிளிக்கல் அப்படின்னா கவர்மெண்ட் ரீஇன்ஃபோர்சஸ் த பிசினஸ் சைக்கிள் பை பீயிங் எக்ஸ்பான்ஷனரி டியூரிங் குட் டைம்ஸ். இப்போ ஆல்ரெடி டிமாண்ட் நிறைய தான் இருக்கு, ஃபர்தர் மணி சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அது ப்ரோ சைக்கிளிக்கல். டியூரிங் கான்ட்ராக்ஷனரி டியூரிங் ரெசஷன், ரெசஷன் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் குறைச்சு மணி சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணாம ரெசஷன் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரைஸ் பண்ணி மணி சர்க்குலேஷன் ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து என்ன? ப்ரோ சைக்கிளிக்கல். Pursuing a pro-cyclical fiscal policy is generally regarded as dangerous. Could raise macroeconomic volatility, depress investments in real and human capital, hamper growth and harm the poor. So நார்மலா என்ன பண்ணுவாங்க? கவுண்டர் சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி தான் எடுப்பாங்க. ரெசஷன்னா ரெசஷன்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. பூம் இருக்கு அப்படின்னா அந்த பூம்ல இருந்து பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரியான பாலிசி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கவுண்டர் சைக்கிளிக்கல் பிசிக்கல் பாலிசி வில் பெனிஃபிட். ப்ரோ சைக்கிளிக்கல் ஜெனரலி டேஞ்சரஸ். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அதே மாதிரி ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஈசிங், குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்பான்ஷனரி பிசிக்கல் பாலிசி இருக்குல்ல, அதுல ஒண்ணுதான் குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் நிறைய என்ன பண்ணுவாங்க? In quantitative easing, it is a form of unconventional monetary policy in which central bank purchases
long-term securities from the open market in order to increase the money supply and encouraging lending and investment. So money circulation அதிகப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஈசிங், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. மணி சர்க்குலேஷனை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்க. இதே ஹெலிகாப்டர் மணிங்கிறதும் அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி தான். இப்போ நார்மலா குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படிங்கிறது நம்ம டெபிசிட் ஃபினான்சிங்னு படிச்சிருப்போம். டெபிசிட் ஃபினான்சிங்ல என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ கிட்ட மணியை பிரிண்ட் பண்ண சொல்லி அதை வந்து கவர்மெண்ட் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணும். பட் ஆர்பிஐ கிட்ட இருந்து எவ்வளவு ஃப்ரெஷ் மணி வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான கவர்மெண்ட் செக்யூரிட்டியை கவர்மெண்ட் என்ன பண்ணிடும், ஆர்பிஐக்கு கொடுத்துரும். அதுக்கு பேரு டெபிசிட் ஃபினான்சிங். பட் ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிறது என்ன, ஈக்குவலண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி எதுவும் கவர்மெண்ட் கொடுக்காது. நீ பாட்டுக்கு பணத்தை அடிச்சு விடு, அதை மணி சர்க்குலேஷன் என்ன பண்ணிக்கோ, இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. அதாவது வானத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து பணத்தை வீசி எறிகிற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப அன்கன்வென்ஷனலான ஸ்டெப்பு. இதுல என்ன த்ரெட் இருக்கு, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி அப்நார்மலா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். பட் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நார்மலா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஹெலிகாப்டர் மணி இஸ் அன் அன்கன்வென்ஷனல் மானிட்டரி பாலிசி விச் இன்வால்வ்ஸ் பிரிண்டிங் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மணி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு த பப்ளிக் டு ஸ்டிமுலேட் த எக்கனாமி டியூரிங் அ ரெசஷன் ஆர் வென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபால் டு ஜீரோ. ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சாச்சு, இப்போ மணியை பிரிண்ட் பண்ணி என்ன பண்றாங்க, சர்க்குலேஷன்ல விடுறாங்க. ஈக்குவலன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எதுவும் ஆர்பிஐக்கு தரமாட்டாங்க. அப்ப நார்மலா டெபிசிட் ஃபினான்சிங் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் பேக்கப் இருக்கு. அப்படி கிரியேட் ஆகிற மணி எக்கனாமிக் க்ரோத் ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஆயிடும். அதுவே ஆனா டேஞ்சரஸ் தான், பிகாஸ் அதுல என்ன த்ரெட் இருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான த்ரெட் இருக்கா. பட் ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிறது அதை விட ஒரு அன்கன்வென்ஷனலான மெத்தட். In case of helicopter money, currency is distributed to the public and there is no repayment liability. But in case of quantitative easing, it involves use of printed money by central banks to buy government bonds. Here the government has to pay back the assets to the central bank. So இது நார்மலா குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கிறது என்ன, டெபிசிட் ஃபினான்சிங். அதுல நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்து கவர்மெண்ட் ஆர்பிஐ இருந்து பாரோ பண்ணுது. பட் ஹெலிகாப்டர் மணிங்கிறது அதையும் தாண்டின ஒரு அன்கன்வென்ஷனல் மெக்கானிசம். நார்மலா கவர்மெண்ட் கன்வென்ஷனலா என்ன பண்ணும், மார்க்கெட்ல இருந்து தான் பாரோ பண்ணும். கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு பணம் பத்தலைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மார்க்கெட்ல கொடுத்துட்டு பாரோ பண்ணுவாங்க. இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்க ஏன் அன்கன்வென்ஷனல்னு சொல்றோம், இங்க யாருகிட்ட இருந்து பாரோ பண்றாங்க, ஆர்பிஐ கிட்ட இருந்து பாரோ பண்றாங்க. பட் அதுல கூட என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐக்கு கொடுப்பாங்க, ஈக்குவலன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஹெலிகாப்டர் மணி அதை விட ஒரு அன்கன்வென்ஷனலான மெத்தடாலஜி. நோ ஈக்குவலன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வில் பி ப்ரொவைடட் டு ஆர்பிஐ. ரிஸ்க்கும் அதிகம், இன்ஃப்ளேஷனுக்கான த்ரெட்டும் அதிகம். லிக்விடிட்டி ட்ராப். லிக்விடிட்டி ட்ராப் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். நார்மலா மணி சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆர்பிஐ என்ன பண்றது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெடியூஸ் பண்றாங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கான அப்ஜெக்டிவே என்ன, நாம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணா பேங்க்ஸும் பீப்புளுக்கு கொடுக்குற லோன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்ல மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆர்பிஐ என்ன என்ன என்கரேஜ் பண்ணும், பேங்க்ஸ் கிட்ட அந்த மானிட்டரி டிரான்ஸ்மிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணும். நாம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெடியூஸ், ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு கொடுக்குற லோன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்றப்போ பேங்க்ஸும் அதை யாருக்கு பாஸ் பண்ணுவாங்கன்னு ஆர்பிஐ எக்ஸ்பெக்ட் பண்ணுது, பீப்புளுக்கு கொடுக்குற லோன்ஸுகளை அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றது தான் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் லிக்விடிட்டி ட்ராப் அக்கர்ஸ் when people don't spend or invest even when interest rates are low. ஆர்பிஐ என்ன பண்ணிருக்கு, ஃபர்தரா ஒவ்வொரு மானிட்டரி பாலிசிலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சிக்கிட்டே வருது, ஆனாலும் மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா, பீப்புள் ஆர் நாட் ரெடி டு பை லோன்ஸ். நார்மலா இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சா ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், ஆட்டோ லோன் இதெல்லாம் என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகுமா, அப்படி எதுவுமே ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ஆர்பிஐ என்ன பண்ணி பாக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சு பாக்குது, ஆனாலும் மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இப்படி எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சாலும் மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, பிகாஸ் டிமாண்ட் அது என்ன பண்ணல, ஸ்டிமுலேட் பண்ணல. ஏன் அப்படின்னா, பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னா லிக்விடிட்டி ட்ராப்ல மாட்டிப்பாங்க.
எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சாலும் எக்கனாமி என்ன ஆகாது, ஸ்டிமுலேட் ஆகாது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபர்தரா ரெசஷன்ல என்ன பண்ண முடியாதுன்னா ரெக்கவர் பண்ண முடியாத சிச்சுவேஷன் பேரு liquidity trap. The central bank cannot boost the economy because there is no demand. RBI is ready to reduce the interest rates. RBI is inclined to increase the money circulation, but people are not ready to buy loans or no demand for economic activities. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு சொல்றோம், liquidity trap அப்படிங்க. crowding out, crowding outனு இருக்கு, crowding in அப்படின்னு இருக்கு. எக்கனாமிக் சர்வேல crowding in அப்படின்னு டேர்ம் பார்த்தோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல crowding in எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லிருக்காங்க. crowding out அப்படின்னா இப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுறப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் மூலமா மார்க்கெட்ல இருந்து பாரோ பண்றாங்க. அதுவும் பத்தல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 crores கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி மார்க்கெட்ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. அந்த பணம் சஃபிஷியண்டா இல்லை, மறுபடியும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அதிகமாக இஷ்யூ பண்றாங்க. இப்படி கவர்மெண்டே லார்ஜஸ்ட் பாரோயரா மார்க்கெட்ல இருந்தா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு மார்க்கெட்ல என்ன இருக்காது, பணம் இல்லாமல் போயிடும். அந்த சிச்சுவேஷனுக்கு பேரு crowding அவுட். crowding அவுட்ல கவர்மெண்ட் வில் பி த லார்ஜஸ்ட் பாரோயர், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு மணி சஃபிஷியண்டா மார்க்கெட்ல இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்ப பிரைவேட் கார்பரேட் பாண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய வட்டி தரேன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் ஃபண்ட்ஸை கேபிட்டலை ரைஸ் பண்ண முடியாது. அப்ப கவர்மெண்ட் லார்ஜஸ்ட் பாரோயரா இருந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ரைஸ் பண்றதுக்கு பிரைவேட் கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்றாங்க, crowding out. It is a phenomenon where increased borrowing by the government to meet its spending needs causes decrease in the quantity of funds that is available to meet the investment needs of private sector. இதே crowding in அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுது, எஸ்பெஷலி எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றப்போ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதனால என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு வந்து மார்க்கெட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்தா அதை crowding in அப்படிங்கிறோம். crowding out அப்படின்னா கவர்மெண்டே லார்ஜஸ்ட் பாரோயரா இருந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான அவென்யூஸ் இல்லாமல் போச்சுன்னா அதை என்னன்னு சொல்றோம், crowding out அப்படின்னு சொல்றோம். ஸோ crowding out அப்படிங்கிறப்ப மார்க்கெட்ல மணி சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ் பண்றதுல பெரிய டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்றாங்க பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. ஸ்லோ டவுன், ரெசஷன், டெக்னிக்கல் ரெசஷன். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா பார்க்கலாம். ஸோ ஸ்லோ டவுன்னா என்ன, ஜிடிபி டிக்ரீஸ் ஆனாலே அதுக்கு பேர் என்ன, ஸ்லோ டவுன். இப்போ லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்றப்போ இந்த குவார்டர் வந்து ஜிடிபி ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே அதுக்கு பேரு ஸ்லோ டவுன். இந்த ஸ்லோ டவுன் 2 குவார்டர்ஸ் வந்து கண்டினியூஸா கன்சிக்யூட்டிவ் 2 குவார்டர்ஸ் இருந்தாலே என்னன்னு அர்த்தம், ரெசஷன். தட் இஸ் டெக்னிக்கலி ரெசஷன் ஹஸ் ஸ்டார்டட் அப்படின்னு அர்த்தம். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, டெக்னிக்கல் ரெசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக் ரெசஷன் signifies a drop in GDP, while slowdown is merely a decline in the growth rate of GDP. A slowdown usually precedes recession. ரெசஷனுக்கு முன்னாடி எது இருக்கும், ஸ்லோடவுன் கண்டினியூஸா போகுது 2 குவார்டர் தாண்டுச்சு அப்படின்னா ரெசஷன். பட் டஸ் நாட் நெசசரிலி லீட் டு ஒன். அதாவது இது இருந்தா அது இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த குவார்டரே திருப்பி என்ன ஆயிடலாம், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரெசஷனுக்கு போகாது. ஸ்லோ டவுன் இருந்தாலே ரெசஷன் வரும்னு சொல்ற கட்டாயம் கிடையாது. பட் ஜென்ரலா என்ன ஆகும், ரெசஷனை எது ப்ரிசீட் பண்ணும், ஸ்லோ டவுன் ப்ரிசீட் பண்ணும் அப்படிங்க. டெக்னிக்கல் ரெசஷன் இஸ் 2 குவார்டர்ஸ் இன் a row of economic contraction. 2 குவார்டர்ஸ் ஜிடிபி டிக்ளைன் ஆனா டெக்னிக்கலி ரெசஷன் ஹஸ் ஸ்டார்டட். அது அப்படியே ஃபர்தரா நெக்ஸ்ட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டே இருந்தா ரெசஷன் இதாயிருச்சு. ரெசஷன் லாங் ரன்ல இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்றாங்க, அது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசஷன் லாங் ரன்ல இருந்துச்சுன்னா அது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ் ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு, ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ். 2 ஒன்று தான். அது நிறைய பேர் திருப்பி கேட்டுட்டே இருந்தாங்க 2 ஒன்னான, அதனாலதான் திருப்பி. ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ்னாலும் ஒண்ணுதான், எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஸோ எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ் அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்
பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஜென்ரல் ரயில்வேஸ் இருக்கு, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்ல ரயில்வேஸுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து போகணும். அப்போ சென்ட்ரல் பட்ஜெட்ல இருந்து அலோகேட் பண்ணாம ரயில்வேஸையே பாரோ பண்றதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சுன்னா அது மூலமா ரயில்வேஸ் ரைஸ் பண்ணிக்கிற ஃபண்ட்ஸுக்கு பேரு எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி பாரோயிங்ஸ். ரயில்வேஸ் உடைய எக்ஸ்பெண்டிச்சர் 1000 crores ரெக்யர்மெண்ட் இருக்கு, பட்ஜெட்ல 500 crore மட்டும் அலோவ் பண்ணிட்டு அனதர் 500 crores நீ பாரோ பண்ணிக்க மார்க்கெட்ல இருந்து அப்படின்னு பர்மிட் பண்ணாங்கன்னா அந்த மார்க்கெட்ல இருந்து ரயில்வேஸ் பாரோ பண்ணிக்கிற அடிஷனல் 500 crores பேரு எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ஆர் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட்டுக்கு வெளியில இருந்து பாரோ பண்ணிக்கிறாங்க, இல்ல பட்ஜெட்டை தாண்டி என்ன பண்ணிக்கிறாங்க, பாரோ பண்ணிக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ் எதுக்காக அலோவ் பண்ணுவாங்கன்னா பிஸ்கல் டெபிசிட்டை அது ரெடியூஸ் பண்ணி காமிக்கும். இப்போ 1000 கோடி செலவுன்னு காமிச்சாங்கன்னா பிஸ்கல் டெபிசிட் என்ன ஆகும், அதிகமா இருக்குமா? இப்ப நார்மலா எவ்வளவு அலோகேட் பண்ணிக்கிறாங்க, 500 கோடி அலோகேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 500 கோடியை யார் ரைஸ் பண்ணிக்க போறா, ரயில்வேஸே ரைஸ் பண்ணிக்கும். பட்ஜெட்ல பிஸ்கல் டெபிசிட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனா ரயில்வேஸ் இப்படி வாங்குற 500 crore பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் யாரு தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல பே பண்ணுவான், கவர்மெண்ட் தான் பே பண்ணும். டெப்ட் பர்டன் அது இன்க்ரீஸ் பண்ணும், ஆனா பிஸ்கல் டெபிசிட்டுக்குள்ள அது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ஆர் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது. டெப்ட் பர்டனை இன்க்ரீஸ் பண்ணும், பட் பிஸ்கல் டெபிசிட்ல அது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இது மாதிரி பட்ஜெட்டை மேனிப்புலேட் பண்றதுக்கான ஒரு டூல் அது. அப்படின்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ் ஆர் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது மேனிப்புலேட் பண்றீங்க அப்படின்னு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணல. இப்போ லாஸ்ட் பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல எல்லாம் இந்த ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணலைன்னு இதுல எக்கனாமிக் சர்வேல கூட சொல்லியிருப்பாங்க. அதான் என்ன சொல்றாங்க, ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ் ஆர் லோன்ஸ் தட் ஆர் டேக்கன் நாட் பை த சென்டர் டைரக்ட்லி but by another public institution which borrows on the directions of central government. Such borrowings are used to fulfill the government's expenditure needs, but since the liability of the loan is not formally by the center, the loan is not included in the national fiscal deficit. This helps keep the country's fiscal deficit within the acceptable limits. ஏன்னா FRBM ஆக்ட் எல்லாம் ப்ரெஷர் பண்ணதில்ல, FRBM ஆக்ட் fiscal deficit 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ள ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணுது. பட் நம்மளால குறைக்க முடிஞ்சிருக்கா? அப்ப அதுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இது. அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கு, ரெவன்யூ டெபிசிட்ல ஒரு டைப் ஆஃப் ரெவன்யூ டெபிசிட் என்ன, ரெவன்யூ டெபிசிட்ல ஒரு டைப் ஆஃப் ரெவன்யூ டெபிசிட் என்ன, எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? ஸோ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி பாரோயிங்ஸ் எல்லாம் எதுக்கான டெக்னிக், பிஸ்கல் டெபிசிட்டை நாங்கள் ரெடியூஸ் பண்றோம், லிமிட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் ஆஸ் பர் FRBM ஆக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் இதெல்லாம். Then anti-dumping duty, safeguard duty. The anti-dumping duty na என்ன அர்த்தம்? இப்போ நார்மலா ஸ்பெஷல் சேஃப்கார்டு மெக்கானிசம் அப்படின்னு WTO அலோவ் பண்ணுது டெவலப்பிங் கண்ட்ரிஸ். நார்மலா அக்செப்டட் டேரிஃப் தான் இதுல சார்ஜ் பண்ணணும் இம்போர்ட்ஸ்க்கு. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா மெம்பர் கண்ட்ரிஸ் அக்செப்டட் டேரிஃபை விட அதிகமான டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணலாம் இஃப் அந்த இம்போர்ட்ஸ் அஃபெக்டிங் த டொமஸ்டிக் மார்க்கெட். டம்பிங்னா என்ன அர்த்தம், அவங்க ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில எக்ஸசிவா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, அதை அவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு நாட்டுல வர்ற விலைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுறலாம், குப்பை மாதிரி கொட்டுறதுன்னு அர்த்தமா டம்பிங் அப்படின்னா. அப்ப டம்பிங் காசஸ் இன்ஜுரி டு டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ். அப்ப அதை தடுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடலாம். பட் அதை ப்ரூவ் பண்ணணும். யாரு ப்ரூவ் பண்ணணும்? எந்த கண்ட்ரி ஆன்டி டம்பிங் டியூட்டி எக்ஸசிவ் டாக்ஸ் போடுறாங்களோ, பவுண்டட் டாரிஃப் தாண்டி எக்ஸசிவா டாக்ஸ் போடுறாங்களோ, அந்த கண்ட்ரி ஹாஸ் டு ப்ரூவ் இட் இஸ் அ டம்பிங் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி தான் சேஃப்கார்டு டியூட்டியும். சேஃப்கார்டு டியூட்டினால என்ன, பவுண்டட் டாரிஃபை விட டொமஸ்டிக் மார்க்கெட்டை சேஃப்கார்ட் பண்றதுக்காக லெவி பண்ற அடிஷனல் ஆர் எக்ஸஸ் டாக்ஸுக்கு பேரு சேஃப்கார்ட் டியூட்டி. ஆன்டி டம்பிங் டியூட்டி ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இருந்து வர்ற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அகைன்ஸ்டா லெவி பண்றதுக்கு பேரு ஆன்டி டம்பிங் டியூட்டி. சேஃப்கார்ட் டியூட்டி ஒரு பொருள், அந்த பொருள் எந்த கண்ட்ரில இருந்து வந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டா பவுண்டட் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பேரு சேஃப்கார்ட் டியூட்டி. சேஃப்கார்ட் டியூட்டி கண்ட்ரி ஸ்பெசிபிக் கிடையாது, ஆன்டி டம்பிங் டியூட்டி கண்ட்ரி ஸ்பெசிபிக் அண்ட் ப்ராடக்ட் ஸ்பெசிபிக். இது ப்ராடக்ட் ஸ்பெசிபிக், ஆனா என்ன கிடையாது, கண்ட்ரி ஸ்பெசிபிக் கிடையாது. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சேஃப்கார்ட் டியூட்டி ஜெனரலா ஃபார் இட் இஸ் லெவிட் ஆன் த ப்ராடக்ட், எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் வரலாம். பட் ஆன்டி டம்பிங் டியூட்டிங்கிறது என்ன, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இருந்து வர பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இட் காசஸ் இன்ஜுரி
டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை டொமஸ்டிக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா. ஸோ சேஃப்கார்டு மெஷர்ஸ் ஆர் அப்ளைட் டு ஆல் இம்போர்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னா எந்த கண்ட்ரியிலிருந்து அந்த இம்போர்ட் நடந்திருந்தாலும் சேஃப்கார்ட் டியூட்டி அப்படிங்கிறது பொருந்தும். irrespective of the countries in which it originates or from which it is exported. This aspect distinguishes safeguards from anti-dumping and anti-subsidy measures, which are always country-specific and export-specific. So, the safeguard duty ஒரு டாக்ஸ் இருக்கு, அதுக்கும் ஆன்டி டம்பிங் டியூட்டி, அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்கு, கவுண்டர் வெயிலிங் டியூட்டின்னு இருக்கு. கவுண்டர் வெயிலிங் டியூட்டி என்னதான், கண்ட்ரி ஸ்பெசிபிக். ஏதோ ஒரு கண்ட்ரி எக்ஸசிவ் சப்சிடி கொடுத்ததுனால அந்த பொருள் சீப்பா வருது அப்படின்னா அதுக்கு அகைன்ஸ்டா எக்ஸஸ் டாக்ஸ் போடுறதுக்கு பேரு கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. ஆன்டி டம்பிங் டியூட்டி, கவுண்டர் வெயிலிங் டியூட்டி எல்லாம் ஸ்பெஷல் சேஃப்கார்டு மெக்கானிசம் தான். அதே மாதிரி ஸ்பெஷல் சேஃப்கார்டு மெக்கானிசத்துக்கு கீழே சேஃப்கார்டு டியூட்டின்னு ஒன்று இருக்கு. மாதிரி பாண்ட் விஜிலண்ட், பாண்ட் விஜிலன்டி, இப்படி ஒரு டேர்ம் கூட நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்துருக்க முடியும் நீங்க. நார்மலா பாண்ட்ஸை பல்கா வாங்கி வச்சிருப்பாங்கல்ல சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஆர்பிஐ ஓவரா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருதுன்னு வச்சுங்களேன், மணி சர்க்குலேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிருமா? மணி சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன ஆகும்? இப்போ பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பாண்டு ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் உடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன ஆகும்னா கம்மியாயிரும். அப்போ பாண்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அப்போ ஆர்பிஐ மாதிரியான சென்ட்ரல் பேங்க்ஸ் ஓவரா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சாங்கன்னா இந்த பல்கா பாண்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்கல்ல அவங்க மார்க்கெட்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்ல பாண்ட்ஸை அதிகமா செல் பண்றப்போ ஆர்பிஐ இஷ்யூ பண்ற நியூ பாண்ட்ஸுக்கு என்ன இருக்காது, பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருக்காது. இப்போ அது மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் உடைய ஃப்ரீக்வெண்டான இந்த மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஆக்சுவலா சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் எடுக்கிற டிசிஷன்ஸ் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கு செக் வைக்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற பாண்ட்ஸை, ஹியூஜ் லெவல் ஆஃப் பாண்ட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்ல. அந்த கண்டிஷனுக்கு பேரு, சிச்சுவேஷனுக்கு பேரு பாண்ட் விஜிலன்டி. This refers to any of the large bond market investors who aggressively sell government bonds in the open market as a mark of protest against the policies adopted by the government or the central bank of a country. The huge selling of government bonds can cause the price of these bonds to witness a sharp drop in price, thus leading to a significant rise in their yield. Price கம்மியாச்சுன்னா என்ன பார்த்தோம், yield அதிகமாகும். So in other words, bond investors can cause a considerable rise in the borrowing rates of the government. இப்போ கவர்மெண்ட் புதுசா பாண்ட் இஷ்யூ பண்றப்ப அவங்க என்ன பண்ணி ஆகணும், வட்டியை நான் அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னா தானே அதுக்கு டிமாண்ட் இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட்ல நிறைய பாண்ட்ஸ் என்ன பண்ணி விட்டுறாங்க, ரிலீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கிற பாண்ட்ஸ்ல நிறைய பாண்ட்ஸை விற்க ரெடியா இருக்காங்க. இப்போ இத நேரத்துல கவர்மெண்ட் பாரோ பண்ணுது, கவர்மெண்ட்டும் புதுசா பாண்ட்ஸை இஷ்யூ பண்றாங்க. ஆனா அப்ப கவர்மெண்ட் எப்படி இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், நிறைய வட்டி தரேன்னு சொல்லி தானே அட்ராக்ட் பண்ண முடியும். அப்ப கவர்மெண்ட்டுக்கு அது என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் பர்டனை கிரியேட் பண்ணும். அப்ப இதுதான் இதுல வைக்கிற செக். இவங்க in other words, bond investors can cause a considerable rise in the borrowing rates of governments, thus exerting significant pressure on them. While some view bond vigilantes as harmful speculators, others see them as an essential force disciplining governments that spend beyond their means. இப்போ கவர்மெண்ட்டும் தேவையில்லாம என்ன பண்ணா இது ஒரு கவர்மெண்ட்டுக்கே செக் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப்பா இருக்கும் பாண்ட் விஜிலன்டிஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த டேர்ம் வந்து இதுவும் நியூஸ் பேப்பர்ஸ்ல வரும். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாண்ட் விஜிலன்டிஸ்ட் இருந்து ஏதாவது த்ரெட் இருக்கா அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிப்பாங்க, செக் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஆர்பிஐ எடுக்கிற மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் என்ன ஆயிரும், இன்எஃபெக்டிவ் ஆகும் மார்க்கெட். கவர்மெண்ட்டுக்கும் என்ன ஆகும்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ல அது பேர்டனை கிரியேட் பண்ணி. ஸோ அதுக்காக எப்பவுமே ஆர்பிஐ என்ன பண்ணிக்கன்னா பாண்ட் விஜிலன்டிஸுடைய த்ரெட் இருக்கானும் செக் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் அதனாலதான் நியூஸ்ல இருக்கும். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி வேற.
ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டிங்கிறது என்ன? கமர்ஷியல் பேங்க்ஸ் அதிகமான டெபாசிட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அதை வித்தவுட் எனி கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஆர்பிஐ வாங்கி வச்சுக்கிறதுக்கு பேர் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இப்போ இதில் எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியும் இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படிங்கிறது ஒன்றா. குவான்டிடேட்டிவ் ஈசிங்கில் ஆர்பிஐ பிரிண்ட்ஸ் ஃப்ரெஷ் கரன்சி. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியில் ஆர்பிஐ கெட்ஸ் டெபாசிட்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ் but without providing any government securities. Okay. Helicopter money la government asks RBI to print money and increase the circulation of money. But appo enna agum, money circulation increase agum but without any government backup. அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஸ்டெப். So this is all about today's discussion. சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்றேன்ல, பாண்ட் இன்வெஸ்டர்ஸ் பாண்ட் விஜிலன்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலையா? லார்ஜ் ஸ்கேல் பாண்ட் டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா டிமாண்ட் ஃபார் பாண்ட் என்ன ஆகும்? மார்க்கெட்ல குறையும். என்ன பாண்டை செல் பண்ணுவாங்க? லாங் டேர்ம் பாண்டை. ஷார்ட் டேர்ம் பாண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு என்ன பாண்டை செல் பண்ணுவான்? லாங் டேர்ம் பாண்ட்ஸை செல் பண்ணுவான். அப்ப லாங் டேர்ம் பாண்டுக்கான ஈல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு எது ப்ரெஷர் கம்மி? ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்றதா, மீன்ஸ் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதா, இல்ல ஷார்ட் டேர்ம் பாண்டா? கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? மிட் டேர்ம், ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற பாண்டை இஷ்யூ பண்ணாதான் உடனடியாக கவர்மெண்ட்டுக்கு லையபிலிட்டி இருக்காது. அப்ப கவர்மெண்ட் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்னு பாண்டு இஷ்யூ பண்றப்போ அதுக்கு வட்டியை கவர்மெண்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? அதிகமா தர வேண்டியது இருக்கும். அப்படிதான் ப்ரெஷர் பண்றான். சேஃப்கார்ட் டியூட்டி கண்ட்ரி ஸ்பெசிபிக் கிடையாது, ப்ராடக்ட் ஸ்பெசிபிக். ஆன்டி டம்பிங் டியூட்டி தான் என்ன? கண்ட்ரி ஸ்பெசிபிக். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ஓவர் நைட்ல பாரோ பண்ணிக்கலாம். பேங்க்ஸ் கேன் பாரோ ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேரு மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஓவர் நைட் ஃபண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஒயிட் கூட்ஸுக்கு தான் இப்ப இதுல பிஎம் இதுல இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்.